வணக்க பசங்களா. தமிழ் வழியில நீட் படிக்கிற பசங்களுக்கு நாம நீட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வரிசையில நாம வகை நுண்கணிதம் பார்த்தோம். இந்த வகை நுண்கணிதத்தான இயற்பியல் முக்கியத்துவமும் எந்த மாதிரியான நமக்கு கேள்விகள் நீட்ல கேட்பாங்க அப்படிங்கிற இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பசங்களா. ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட பசங்க யாராவது நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தமிழ் மீடியம்ல தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். நாம வகை நுண்கணிதத்துல இயற்பியல் முக்கியத்துவம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இயற்பியல் முக்கியத்துவம்னா என்ன, அது எப்படி நாம இயற்பியல்ல பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த வகை நுண்கணிதத்தை. ஸோ ஃபர்ஸ்ட் நாம இயற்பியல் முக்கியத்துவம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒய் எக்ஸ சார்ந்து இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அதை நாம எப்படி ஒரு மேத்தமெட்டிக்ல எழுதலாம்னா ஒய் எக்ஸை சார்ந்ததுன்னு சொல்லலாம். y is a function of x னு சொல்லலாம். இப்போ x ஐ பொறுத்து y இன் வகைக்கெழு எப்படி எழுதலாம்? x ஐ பொறுத்து y இன் வகைக்கெழு தான் dy by என்ன சொல்லலாம்? dx னு சொல்லலாம். இது என்ன அர்த்தம்? x ஐ பொறுத்து y இன் வகைக்கெழுன்னு சொல்லலாம். பொறுத்து y இன் வகைக்கெழு அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன சொல்லலாம்? இதுதான் dy by dx ன்னு சொல்லலாம். இப்போ இந்த dy by dx ஓட இயற்பியல் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வரைபடம் வரையணும் பசங்களா. இப்போ நான் வரைபடம் வரைகிறேன், என்ன தெரிஞ்சுக்கலான்னு பாருங்க. இப்போ இந்த வரைபடம் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ் எடுத்துட்டேன். இது x ஆக்சிஸ், இதை நான் என்ன எடுத்துட்டேன்? y ஆக்சிஸ்ன்னு எடுத்துட்டேன். இப்போ இதுல நான் ஒரு நேர்கோடு வரைகிறேன். இப்போ ரெண்டு புள்ளியை நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கல. ரெண்டு புள்ளி, இது ஒரு புள்ளி, இதற்கு சமமான y அச்சு எழுதுறேன், y1 சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்னொரு புள்ளி நான் எடுத்துட்டேன், இதற்கு சமமான y அச்சு y2ன்னு எடுத்துட்டேன். இப்போ இந்த புள்ளிக்கு x அச்சிலான சமமான புள்ளி எழுதலாமா? இதுதான் என்ன சொல்லலாம்? x1 சொல்லலாம். இதற்கு சமமான x அச்சில் புள்ளி x2ன்னு சொல்லலாம். இப்போ நான் இந்த y அச்சோட வேறுபாடு எடுக்கிறேன், வகுக்கிறேன். அப்படின்னா என்ன சொல்லலாம்? y2 மைனஸ் y1 சொல்லலாம் இல்லைங்களா? அதே மாதிரி x அச்சோட வேறுபாடு எடுத்துட்டேன் அப்படின்னா x2 மைனஸ் x1 சொல்லலாமா? இப்போ x அச்சோட வேறுபாடு டிவைடட் பை y அச்சோட வேறுபாடு எடுக்கிறேன். அதுதான் நாம என்ன சொல்லலாம்? தகவுன்னு சொல்லலாம். இப்போ நான் தகவுங்கிறது என்ன சொல்லலாம்? y2 மைனஸ் y1 டிவைடட் பை என்ன சொல்லலாம்? x2 மைனஸ் x1. இததான் இந்த வரைபடத்தோட என்ன சொல்லலாம்? சாய்வுன்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? சாய்வுன்னு சொல்லலாம். புரிஞ்சுதா பசங்களா? இந்த சாய்வு தான் நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸோ டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட நாம் என்ன பண்றோம்? தொலைவு, அதோட தகவு எடுக்கும் போது நமக்கு கிடைக்கிறதா என்ன சொல்லலாம்? சாய்வுன்னு சொல்லலாம் பசங்களா. இப்போ ஒரு குறிப்பிட்ட புள்ளியில நான் சாய்வு எடுக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட புள்ளியில், ஓகே, ஒரு குறிப்பிட்ட புள்ளியில நான் சாய்வு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் நான் சாய்வு எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணணும்? அந்த இடத்துல தான் அதுதான் என்ன பயன்படுத்த போறேன்? dy by dx நான் பயன்படுத்த போறேன். இப்போ ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட சாய்வு எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கேன். இங்க பாருங்க, x2 x1 y2 y1, இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட சாய்வு எடுக்கணும் அப்படின்னா நான் டெல்டா யூஸ் பண்ணணுவேன், டெல்டா y பை டெல்டா எக்ஸ். ஒரு குறிப்பிட்ட புள்ளியில நான் சாய்வு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? dy பை dx தெரியணும். இந்த dy பை dx தான் நாம என்ன சொல்லலாம்? சாய்வுன்னு சொல்லலாம் பசங்களா. புரியுதா? ஸோ இந்த சாய்வை பத்தி தான் நாம இதுக்கப்புறம் ஃபுல்லாவே நாம பார்க்க போறோம் பசங்களா. புரிஞ்சுதா? இந்த சாய்வு தான் இந்த வகை நுண்கணிதத்தோட இயற்பியல் முக்கியத்துவம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ எனக்கு நிறைய வரைபடம் பார்க்க போறோம். அந்த நிறைய வரைபடத்துல சாய்வு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நாம தெளிவா ஒவ்வொன்றா பார்க்கலாம் பசங்களா. இப்ப நான் எடுக்க போறேன் சாய்வுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த சாய்வு நிறைய வரைபடம் எடுக்கிறோம், மாறுபட்ட நிறைய வரைபடம் எடுக்கிறோம், அதுல இருந்து சாய்வு நாம பார்க்கலாம். இப்ப நான் எடுக்க போறேன், இங்க நான் எடுத்துட்டேன், இது y அச்சுன்னு எடுத்துட்டேன், இது என்ன எடுத்துட்டேன்னா இது x அச்சுன்னு எடுத்துட்டேன், இது x அச்சு, இது y அச்சுன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்
நாம ஒரு நேர்கோடு வரையலாம். இந்த நேர்கோட்டில் என்ன பார்க்க போறோம்னா கிளியரா தெரிஞ்சுக்க. இப்போ டெல்டா ஒய்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒயின் ரெண்டு புள்ளிகளுக்கு இது y2 இது y1. எக்ஸ் அச்சு புள்ளின்னு சொல்லும் போது இது என்ன சொல்லலாம் டெல்டா எக்ஸ்ன்னு சொல்லலாம் பசங்களா. இது டெல்டா ஒய், இது என்ன சொல்லலாம் டெல்டா எக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நாம இதுல சாய்வு வேணும்னா என்ன சொல்லுவோம் சாய்வு இஸ் ஈக்குவல் டு எப்படி கால்குலேட் பண்ணுவோம் y2 டெல்டா ஒய் டிவைடட் பை டெல்டா எக்ஸ் சொல்லலாமா. இதுதான் சாய்வு இல்லையா. இப்போ நான் இங்க எக்ஸ் அச்சுடன் ஒரு தீட்டா கோணத்தை ஏற்படுத்துதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அதாவது இந்த நேர்கோடு எக்ஸ் அச்சுடன் ஒரு தீட்டா ஒரு கோணத்தை ஏற்படுத்துகிறதுனா இந்த தீட்டாக்கு டெல்டா ஒய்ங்கிறது எந்த சைடு எதிர்பக்கம் இல்லையா. இந்த தீட்டாக்கு டெல்டா ஒய்ங்கிறது எதிர்பக்கம், டெல்டா எக்ஸ்ங்கிறது அடுத்துள்ள பக்கம். அப்ப நான் tan தீட்டா எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம் பசங்களா. என்ன சொல்லலாம் டெல்டா ஒய் டிவைடட் பை டெல்டா எக்ஸ்ன்னு சொல்லலாமா. புரியுதா. சோ இங்க பாருங்க சாய்வுங்கிறது டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ், tan தீட்டாலும் என்னது டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ்ன்னு சொல்லலாம். புரிஞ்சுதா பசங்களா. அப்ப நான் சாய்வை நான் என்ன சொல்லலாம் சாய்வு இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ இதுதான் நமக்கு தெரியணும் பசங்களா. எனக்கு சாய்வு கொடுத்துருந்தாங்க, சாய்வு கேட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் எடுத்தாலோ இல்லைனா tan தீட்டா கால்குலேட் பண்ணாலோ உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் சாய்வு தான் கிடைக்கும் பசங்களா. புரிஞ்சுதா. தயவு செய்து தெளிவா புரிஞ்சுக்கங்க. இப்ப நான் எடுக்கிறேன். இப்ப பாருங்க நான் இந்த ஒரு இதுக்கான வரைபடமே வரைகிறேன், இன்னொரு வரைபடம். இப்போ நான் இதை எடுத்துட்டேன், இது எக்ஸ் அச்சுன்னு எடுத்துட்டேன், இது ஒய் அச்சுன்னு எடுத்துட்டேன். இப்போ தெரிஞ்சுக்கங்க இது ஒரு வரைபடம், இன்னொரு வரைபடம் இப்படி இருக்கு. ஓகே நேர்கோடு, இது ஃபர்ஸ்ட் நேர்கோடு, இது என்ன சொல்லலாம் செகண்ட் நேர்கோடு எடுத்துட்டேன். இப்போ இந்த ரெண்டு நேர்கோடும் எக்ஸ் அச்சுடன் ஏற்படுத்தும் கோணத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ எந்த எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நேர்கோடு இந்த எக்ஸ் அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம் θ1 எடுத்துட்டேன். இப்போ y அச்சுடன் x அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம் செகண்ட் நேர்கோடு என்னது θ2. இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன் சாய்வு எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது கேட்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி பசங்களா. அதாவது x அச்சுடன் ஃபர்ஸ்ட் நேர்கோடு ஏற்படுத்தும் கோணம் θ1, y அச்சுடன் இரண்டாவது நேர்கோடு ஏற்படுத்தும் கோணம் θ2. இப்போ எதுக்கு சாய்வு அதிகமா இருக்கும்னு நான் கேட்கிறேன். அப்படின்னா சாய்வுங்கிறது என்ன சொல்லலாம் tan தீட்டான்னு சொல்லலாமா. எதுக்கு தீட்டா அதிகமா இருக்கோ அதுக்கு tan தீட்டா அதிகமா இருக்கும். சாய்வுங்கிறது tan தீட்டாவுக்கு நேர்த்தகவு. அப்படின்னா θ2 கிரேட்டர் தென் θ1, ஏன்னா இந்த கோணம் அதிகமா இருக்கும். tan θ2 கிரேட்டர் தென் tan θ1 அப்படின்னா சாய்வு என்ன சொல்லலாம் சாய்வு 1 என்ன சொல்லலாம் கிரேட்டர் தென் சாய்வு 2ன்னு சொல்லலாம் பசங்களா. இது நிறைய இடத்துல இந்த கேள்விகள் சரி சாய்வு 2 இஸ் கிரேட்டர் தென் சாய்வு 1 இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இந்த சாய்வை வச்சு வரும் பசங்களா. இதை தயவு செய்து புரிஞ்சுக்க. கிளியரா பசங்களா. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு தெரிஞ்சுதான் ஒன்ஸ் சாய்வு நமக்கு தெரியும் போது நமக்கு இயற்பியலோட என்ன பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அதாவது இயற்பியலோட அளவுகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியும் பசங்களா. இப்போ இதுல இருந்து நாம ஒன் பை ஒன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஐடியா எல்லாமே. இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ சாய்வு நான் எடுத்துட்டேன். இங்க பாருங்க நான் கோணம் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எப்பவுமே எக்ஸ் அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம் தான் நான் எடுக்கணும் பசங்களா. எக்ஸ் தீட்டாங்கிறது இது எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன், இது ஒய்ன்னு எடுத்துட்டேன். தீட்டா எப்பவுமே எக்ஸ் அச்சுடன் நான் என்ன எடுக்கணும். புரிஞ்சுதா. ஸோ இப்போ நான் எடுத்திருக்கேன் பாருங்க. இப்போ நான் இந்த இடத்துல நான் எடுத்திருக்கேன்னு வச்சுக்குவேன் தீட்டா. ஸோ இந்த வரைபடத்தை பார்க்கும்போது இங்க பாருங்க எக்ஸுக்கு 1 கொடுத்தோன்னா ஒய்க்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும், எக்ஸுக்கு 2 கொடுத்தோன்னா ஒய்க்கும் என்னது 2 கிடைக்கும். எக்ஸ் அச்சு இன்க்ரீஸ், எக்ஸ் அச்சு அதிகரிக்கும் போது ஒய் அச்சும் இந்த இடத்துல என்ன ஆகும் அதிகரிக்கும். அப்படின்னா சாய்வு என்னவா இருக்கும் நம்ம பார்த்துருந்தோம் ஏற்கனவே. சாய்வு என்னவா இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கும். புரியுதா. எக்ஸ் அச்சு அதிகரிக்கும் போது ஒய் அச்சு அதிகமாச்சுன்னா சாய்வு என்னவா இருக்கும் பாசிட்டிவா இருக்கும். tan தீட்டாவு என்னவா இருக்கும் பாசிட்டிவா இருக்கும். ஸோ பாசிட்டிவ். எப்போ tan தீட்டா பாசிட்டிவா இருக்கும் இங்க பாருங்க இந்த கோணம் எதை விட கம்மியா இருக்கும். இங்க பாருங்க இதை நான் எடுத்துட்டேன்னா 90. அப்படின்னா இந்த கோணம் என்னவா இருக்கும் 90 விட கம்மியா இருக்கும்.
90 விட கம்மியா இருக்கும். இப்போ எனக்கு கோணம் பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா கோணம் ஏற்படுத்தும் இந்த கோணத்தோட மதிப்பு என்னவா இருக்கும்? 0ல இருந்து என்ன வரைக்கும் இருக்கும்? 90 வரைக்கும் இருக்கும். இப்போ 90 0ல இருந்து 90 வரைக்கும் இருந்துச்சுன்னா சாய்வு என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். tan θ என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். புரியுதா பசங்களா? ஸோ எக்ஸ் அச்சு அதிகரிக்கும் போது ஒய் அச்சு அதிகரிச்சுன்னா சாய்வு பாசிட்டிவ். அந்த இடத்துல தீட்டா என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். அந்த தீட்டா என்னவா இருக்கும்? 0 to 90 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த கோணத்தை என்ன சொல்லலாம் அப்படின்னா குறுங்கோணம். அப்படின்னா கோணம் குறுங்கோணமாக இருந்துச்சுன்னா அதோட தீட்டா என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். அதாவது tan θ என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். சாய்வு என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும் பசங்களா. புரிஞ்சுதா? கிளியர்? இதுவே நான் இங்க எடுத்துட்டேன். இன்னொரு வரைபடம் வரைகிறேன். இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இப்ப வரைபடம் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இப்ப பாருங்க, இந்த கோணம் நான் என்ன சொல்லியிருந்தேன்? கோணம் எப்பவுமே என்ன எடுக்கணும்? எக்ஸ் அச்சுடன் எடுக்கணும். இப்ப கோணங்கிறது எக்ஸ் அச்சு கூட எடுக்கும்போது இந்த கோணம் என்னவா இருக்கும்? தீட்டா. சோ இங்க பாருங்க, இது 90 டிகிரின்னு சொல்லலாம். இது என்னவா இருக்கும்? 90 விட அதிகமா இருக்கு. அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ 90 விட அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி அதிகமா இருந்துச்சுன்னா இந்த கோணம் என்ன சொல்லலாம்? விரிகோணம் சொல்லலாம். குறுங்கோணமா இருந்துச்சுன்னா சாய்வு என்னவா இருக்கும்? பாருங்க, குறுங்கோணமா இருந்தா சாய்வு பாசிட்டிவ். இப்ப விரிகோணமா இருக்கும் போது சாய்வு என்னவா இருக்கும் பசங்களா? சாய்வு நெகட்டிவா இருக்கும். புரிஞ்சுதா பசங்களா? சாய்வு நெகட்டிவா இருக்கும். தயவு செய்து புரிஞ்சுக்க. குறுங்கோணம்னா சாய்வு பாசிட்டிவ், விரிகோணம்னா சாய்வு நெகட்டிவ். tan θ என்னவா இருக்கும்? tan θவும் நெகட்டிவா இருக்கும். ஏன்னா கோணம் நெகட்டிவா இருக்கும். தீட்டாங்கிறது விரிகோணம், கோணம் tan θங்கிறது நெகட்டிவா இருக்கும். புரியுதா பசங்களா? சோ இதை தயவு செய்து புரிஞ்சுக்க. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு? அதிகரிக்குது. பட் ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கு? மேல இருந்து கீழே வந்துட்டே இருக்கு. இங்க பாருங்க 1 2 3ன்னு போகுது. பட் இங்க பாருங்க 1 2 3 அப்படிங்கிறது கீழே 3 4 2 அப்படிங்கிறது கீழே வந்திருக்கு. எக்ஸ் அச்சோட வேல்யூ எக்ஸ் அச்சோட மதிப்பு அதிகரிச்சு ஒய்யோட அச்சோட மதிப்பு கம்மியாச்சுன்னா அந்த கோணம் என்னவா இருக்கும்? ஸோ அந்த சாய்வு என்னவா இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு தெரியணும் பசங்களா. இப்போ நாம ஒரு வரைபடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க எப்பவுமே சாய்வை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சாய்வு பார்த்தா என்ன இருக்கும்? அது சாய்வு பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ குறுங்கோணமா இருந்தா சாய்வு என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். விரிகோணமா இருந்தா சாய்வு என்னவா இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். இப்போ நான் எடுக்க போறேன், கிளியரா தெரிஞ்சுக்க. புரிஞ்சுதா பசங்களா? நான் tan θ எடுத்துட்டாலும் சாய்வு எடுத்தாலும் ரெண்டுமே ஒரே மதிப்பா தான் இருக்கும். புரிஞ்சுதா பசங்களா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? இப்ப நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கிராஃப் நான் எடுத்துட்டேன். ஒரு நிமிஷம். இப்போ நான் இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்க நான் எடுக்கிறேன். இப்ப நான் என்ன பார்க்க போறோம்? பெருமம் மற்றும் சிறும மதிப்பு நாம பார்க்க போறோம். பெருமம் மற்றும் சிறும மதிப்பு நாம பார்க்க போறோம். பெருமனா என்ன, சிறுமனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பெருமத்துக்கும் சிறுமத்துக்கும் நான் பெருமத்துக்கும் சிறுமத்துக்கும் சாய்வோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப நான் எடுத்துட்டேன். இப்ப நாம ஒரு வரைபடம் வரைகிறேன்னு வச்சுக்கலாம். இது நான் வரைபடம் வரைகிறேன். இது என்ன எடுத்துட்டேன்? எக்ஸ் அச்சுன்னு எடுத்துட்டேன். இது என்ன எடுத்துட்டேன்? ஒய் அச்சுன்னு எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ எனக்கு எந்த மாதிரி வரைபடம் இருக்குன்னா இந்த மாதிரி வரைபடம் இருக்கு. புரிஞ்சுதா பசங்களா? இப்போ நான் சொல்லியிருந்தேன் எக்ஸ் அச்சோட மதிப்பு அதிகரிச்சு ஒய் அச்சோட மதிப்பு அதிகரிச்சுன்னா சாய்வு பாசிட்டிவ். எக்ஸ் அச்சோட மதிப்பு அதிகரிச்சு ஒய் அச்சோட மதிப்பு கம்மியாச்சுன்னா சாய்வு என்னவா இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். இப்போ நான் எடுத்துக்க போறேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல எடுக்கிறேன். இந்த பாயிண்ட் 1 எடுத்துட்டேன், ஒரு புள்ளி 1 எடுத்துட்டேன், இன்னொரு புள்ளி 2 எடுத்துட்டேன், இன்னொரு புள்ளி 3 எடுத்துட்டேன், இன்னொரு புள்ளி 4 எடுத்துட்டேன். புரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் புள்ளியில நான் எக்ஸ் அச்சோட மதிப்பு அதிகரிக்கிறேன், ஒய் அச்சோட மதிப்பு என்ன ஆகுதுன்னு பார்க்க போறோம். அந்த இடத்துல சாய்வு என்னன்னு பார்க்க போறோம் பசங்களா. தயவு செய்து தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஓகே, இப்போ நான் என்ன பார்க்கறேன்னா இந்த இடத்துல பாருங்க, எக்ஸோட மதிப்பு நான் இங்கிருந்து எடுத்துட்டேன். எக்ஸோட மதிப்பு ஒவ்வொரு பாயிண்ட்ல என்னமாகும்? அதிகமாகுது. அதே மாதிரி ஒய்யோட மதிப்பு என்ன ஆயிட்டே இருக்கு? அதிகமாயிட்டே இருக்கு. அந்த பாயிண்ட் 1ல அந்த புள்ளி 1ல பாருங்க, அந்த புள்ளி 1ல எக்ஸ் அச்சோட மதிப்பு அதிகமாயிருக்கு, ஒய் அச்சோட மதிப்பு என்னவா இருக்கு? அதிகமாகுது. எக்ஸ் அச்சோட மதிப்பு அதிகமாகி ஒய் அச்சோட மதிப்பு என்ன இருக்கு? அதிகமாகுது. அப்ப நான் இந்த இடத்துல சாய்வு என்னவா இருக்கும்?
சாய்வு என்னவா இருக்கும்? சாய்வுங்கிறது என்ன சொல்லலாம்? dy by dx என்ன சொல்லலாம்? பாசிட்டிவ் சொல்லலாம். புரிஞ்சுங்களா? பாசிட்டிவ். புரியுதா பசங்களா? இப்போ புள்ளி 3ல பார்க்கிறேன். புள்ளி 3ல இப்ப பாருங்க, எக்ஸ் அச்சோட தான் எடுக்கிறேன். புள்ளி 3 சொல்லும் போது இது என்னது? இது எக்ஸ் அச்சு. நான் அப்படியே கோடு வரைகிறேன். பாருங்க, இதுக்கு இணையான y அச்சு நான் எடுக்கும்போது இதுக்கு இணையான y அச்சு எடுக்கிறேன். இங்க பாருங்க, இங்க இருக்கு, அதிகமா இருக்கு, அதுக்கப்புறம் கம்மியாயிருச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டு இருக்கு? கம்மியா இருக்கு. எக்ஸ் அச்சோட மதிப்பு என்ன இருக்கு? அதிகமாகுது. பட் y அச்சோட மதிப்பு என்ன இருக்கு? கம்மியாகுது. எக்ஸ் அச்சோட மதிப்பு அதிகமாகி y அச்சோட மதிப்பு கம்மியாச்சுன்னா அங்க சாய்வு என்னவா இருக்கும் பசங்களா? சாய்வு நெகட்டிவா இருக்கும். சாய்வு நெகட்டிவ். புரியுதா? சோ சாய்வுங்கிறது என்ன சொல்லலாம்? dy by dx ன்னு சொல்லலாம். இங்க என்னவா இருக்கும்? இதுவா இருக்கும். புரியுதா பசங்களா? அப்ப நான் 0.1 அண்ட் புள்ளி 3ல பாயிண்ட், அதாவது புள்ளி 1ல சாய்வு பாசிட்டிவா இருக்கும், புள்ளி 3ல சாய்வு என்னவா இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். இப்ப புள்ளி 2, 1, 4 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. புள்ளி 2 எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். புள்ளி 2 எடுத்துட்டேன். இந்த புள்ளி 2ல என்ன ஆகும் பாருங்க. இங்க நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, y அச்சு வேறுபாடு என்னவா இருக்கும்? y அச்சு வேறுபாடு என்னங்க பாருங்க, இது y2 இது y1 எடுத்துட்டேன் அப்படின்னா ரெண்டுமே சமமான புள்ளியில் இருக்கு. இப்போ y2 minus y1 0 அப்படின்னா y2 minus y1 divided by x2 minus x1ங்கிறது என்ன சொல்லலாம்? சாய்வுன்னு சொல்லலாம் இல்லையா? சாய்வுன்னு சொல்லலாம். அப்ப நான் சாய்வோட மதிப்பு என்னவா இருக்கும்? 0 இருக்கும். ஏன்னா y2 minus y1 ஓட வேல்யூ 0. அப்ப நான் இது என்ன மதிப்புன்னு சொல்லலாம்? பெரும மதிப்புன்னு சொல்லலாம். பெருமம். புரிஞ்சுதா? அதே மாதிரிதான் இங்க 4வது புள்ளி எடுத்துட்டாலும் 4வது புள்ளியில 2 பாயிண்ட் எடுக்கு. 4வது புள்ளியில 2 புள்ளிகள் எடுத்தாலும் இது y2 இது y1 எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க பாருங்க, புள்ளி 4 எடுத்துட்டேன். இதுலயும் பாருங்க, இந்த y2 y1ங்கிறது சேம் சமமான புள்ளியில இருக்கு, மாறுபடலை. இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு? மாறுது. இங்க பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளிக்கு வரும்போது y-யோட மதிப்பு மாறுது. ஆனா இந்த இடத்துல பாருங்க, y-யோட மதிப்பு என்ன ஆகல? மாறவே இல்லை. அப்ப நான் இதுலயும் y2 minus y1 என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்ப நான் சாய்வு என்னவா இருக்கும்? சாய்வு 0வா இருக்கும். ஸோ dy by dx என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஸோ இந்த மதிப்பு என்ன சொல்லலாம்? இதை தான் நாம சிறுமம் சொல்லலாம். சிறுமம். இப்போ கேள்வியில பெருமம் சிறுமம் கேட்டாங்க அப்படின்னா அதுல dy by dx xஐ பொறுத்து yன் வகைக்குள்ள என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். புரியுதா? இதை நோட் பண்ணிக்க. ஸோ பெருமம் சிறும பகுதியில், இது வெரி முக்கியமான பாயிண்ட் பசங்களா. பகுதியில் dy by dx சாய்வு என்னவா இருக்கும்? சாய்வோட மதிப்பு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். சாய்வோட மதிப்பு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும் பசங்களா. புரியுதா? சாய்வோட மதிப்பு 0வா இருக்கும். புரியுதா? ஸோ பெருமம் சிறுமம் சாய்வோட மதிப்பு 0வா இருக்கும். ஸோ உங்களுக்கு கேள்வியில பெரும மதிப்பை கணக்கிடுக, சிறும மதிப்பை கணக்கிடுக, அதே மாதிரி நிலையான மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாலோ இங்க பாருங்க, பெரும மதிப்பை கணக்கிடுக, பெரும சிறும நிலையான அப்படிங்கிறது வந்தாவே, மதிப்பை கணக்கிடுக அப்படின்னு வந்தாவே அங்க நீங்க என்ன எடுக்கணும்? சாய்வு dy by dx 0ன்னு எடுத்துக்கணும். இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருக்கும் பசங்களா. புரியுதா? ஸோ பெருமம் சிறுமம் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல என்னவா இருக்கும்? சாய்வு 0வா இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு கொஸ்டின். இப்போ நாம எடுத்துக்க பார்க்க போறோம். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் பசங்களா. ஒரு கேள்வி பார்க்கலாம். இதுல நீட்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்னன்னு பாருங்க. ஒரு விசை புலத்தில் உள்ள துகள் ஒன்றின் நிலை ஆற்றல், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நிலை ஆற்றல் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே கொடுத்துருக்கிறத நாம எழுதணும் பசங்களா. நிலை ஆற்றல் கொடுத்துட்டாங்க. a/r² minus b divided by r ஆகும். இங்கு a மற்றும் b ஆகியவற்றை மிகை மாறிலிகள், மிகைனா என்ன அர்த்தம்? ஒரு பாசிட்டிவ். மிகைனா ஒரு பாசிட்டிவ். ஓகே, மாறிகள்
மற்றும் r என்பது புலத்தின் மையத்திலிருந்து உள்ள துகளின் தொலைவு ஆகும். நிலையான சமநிலைக்கு நிலையான சொல்லிட்டேன். பெருமம்னு கேட்டாலோ சிறுமம்னு கேட்டாலோ நிலையானன்னு கேட்டாலோ எங்க என்ன இருக்கும்? dy by dx என்னவா வரும்? 0. இப்போ dyங்கிறது என்ன அப்படின்னா இங்க பாருங்க, dyங்கிறது என்ன அப்படின்னா இதோட இயற்பியல் அளவு. ஸோ அளவுன்னு சொல்லலாம். அப்படின்னா du டிவைடட் பை இந்த இயற்பியல் அளவு எதை பொறுத்து மாறுபடுது? ஆரை பொறுத்து மாறுபடுது. ஸோ du by dr 0. அப்படின்னா எதை பொறுத்து மாறுபடுதுன்னு நமக்கு தெரியணும். புரியுதா? இப்போ u is equal to a by x square plus சரி மைனஸ் b divided by x ன்னு எடுத்துட்டா u du by என்ன அர்த்தம்? எதை பொறுத்து மாறுபடுது? x பொறுத்து மாறுபடுது. ஈக்குவல் டு 0. கேள்வி நீங்க கேளுங்க, எதனால ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன்? ஏன்னா நிலையான சமநிலைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால du by dr 0. இதுதான் நம்மளோட கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அது. ஸோ அப்படின்னா du by dr நாம கால்குலேட் பண்ணணும், கணக்கிடணும். du by dr 0 எடுக்கணும். அத்துகளின் தொலைவு கால்குலேட் பண்ணணும். பிளைண்ட்லி என்ன சொல்லிட்டாங்க? u கொடுத்துருக்காங்க, நிலையான கொடுத்துட்டாங்க. du by dr ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா பசங்களா? நம்ம போடலாமா? இப்போ எப்படி போடலாம்னு பாருங்க, பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துட்டேன், சரியா? du by dr நான் இதை என்ன பண்ணணும்? வகைப்படுத்தணும். ஸோ எடுத்திருக்கேன். u-ஓட மதிப்பு என்னது? a by r ஸ்கொயர் மைனஸ் b டிவைடட் பை r. இப்போ இதை நான் மேலே கொண்டு வர்றேன். a மேலே வந்துச்சுன்னா r பவர் மைனஸ் 2, b r பவர் மைனஸ் 1. இதை நம்ம வகைப்படுத்தலாமா? எதை பொறுத்து வகைப்படுத்துறோம்? r பொறுத்து. du by dr இதை வகைப்படுத்தினா என்ன கிடைச்சிரும்? minus 2 a r பவர் மைனஸ் 2 மைனஸ் 1. எப்படி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண? n into x பவர் n மைனஸ் 1. அதான் யூஸ் பண்ற பசங்களா. இப்போ நான் இது போடும்போது மைனஸ், இங்க மைனஸ் ஆயிருமா? மைனஸ் b r பவர் மைனஸ் 2. புரியுதா பசங்களா? இப்போ என்ன கிடைச்சிரும் பாருங்க, மைனஸ் 2 a r பவர் மைனஸ் 3 மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். b r பவர் மைனஸ் 2ன்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்? du by dr ஓட மதிப்பு என்ன ஆயிரும்? 0. எதனால 0? அங்க நிலையான சமநிலைன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான். ஸோ நான் நிலையான சமநிலை இருந்தாலோ, பெரும மதிப்பு இருந்தாலோ, சிறும மதிப்பு இருந்தாலோ, நிலையான சமநிலை இருந்தாலோ நான் என்ன பண்ணணும்? dy by dx is equal to 0 நான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆயிரும்? இந்த மதிப்பு இந்த சைடு கொண்டு வந்துட்டுனா 2a r பவர் மைனஸ் 3 is equal to b r பவர் மைனஸ் 2. புரிஞ்சுதா பசங்களா? இப்போ நான் இதை கீழே கொண்டு 2a r by 3ன்னு சொல்லாமா? 2a divided by r cube. இது என்ன இருக்கும்? b divided by r 2ன்னு சொல்லாமா? இப்போ நான் இங்கே பெருக்கிறேன். என்ன ஆகும்? 2a divided by இதை கீழே கொண்டு b is equal to இது மேலே போச்சுன்னா r3 divided by r square. இந்த மேலே போச்சு அப்படின்னா r3 minus 2 என்ன கிடைச்சிடும்? 3 minus 1 சரி 3 minus 2 r 1. இப்போ ஆரோட மதிப்பு என்னவா இருக்கும்? 2a by b. புரிஞ்சுதா பசங்களா? 2a by b நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் நமக்கு நீட்ல கேட்ட கொஸ்டின். தயவு செய்து இதை புரிஞ்சுக்க. 2a by b. புரிஞ்சுதா பசங்களா? இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பெருமமா இருந்தாலோ சிறுமமா இருந்தாலோ நமக்கு பெருமமா இருந்தாலோ சிறுமமா இருந்தாலோ dy by dx என்ன ஆயிரும்? 0 ஆயிரும் சொல்லிட்டோம். அப்படின்னா பெருமம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, சிறுமம் எப்படி தெரிஞ்சுக்கு? இதுக்கு இடையில இருக்க வேறுபாடு நமக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரெண்டுத்துக்குமே du by dxனாலோ dy by dxனாலோ 0 தான். அப்ப நான் எப்போ பெருமம் வரும், எப்போ சிறுமம் வரும் எக்ஸாக்டா, அதாவது குறிப்பிட்டது கண்டிஷன் ஏதாவது இருக்கா பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா, பெருமம் எப்போ வரும், சிறுமம் எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் வரைபடம் வரைகிறேன் பசங்களா. இப்போ நான் ஒரு வரைபடம் வரைகிறேன், தயவு செய்து புரிஞ்சுக்க. இது எக்ஸ் அச்சுன்னு எடுத்துட்டேன், இது ஒய் அச்சுன்னு எடுத்துட்டேன். புரிஞ்சுதா? இப்போ இந்த மாதிரி ஒரு வரைபடம் இருக்கு. இப்போ பெருமம் எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுதா? இங்க பாருங்க, நாம முதலாவது வகைக்கீழே என்னன்னா y எடுத்துட்டேன். இது எக்ஸோட வகைக்கீழே என்ன சொல்லலாம்? dy by dxன்னு சொல்லலாம். எக்ஸை பொறுத்து yன் வகைக்கீழே dy by dxன்னு சொல்லலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வகைப்படுத்திருக்கேன். இப்போ செகண்ட் டைம் வகைப்படுத்தினா என்ன கிடைச்சிடும் பாருங்க. இதுதான் என்ன சொல்லலாம் அப்படின்னா செகண்ட், இது ஃபர்ஸ்ட் வகைப்படுத்தல், ஃபர்ஸ்ட் டைம் வகைப்படுத்திட்டேன். செகண்ட் டைம் வகைப்படுத்தும் போது என்ன கிடைச்சிடும்? d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர்னு சொல்லலாமா? d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். இப்போ
பெருமமா சிறுமமான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த d²y/dx² நமக்கு தெரியணும். புரிஞ்சுதா? ஸோ இது 0ன்னு நம்ம போட்டுட்டோம். இந்த 0 போட்டதுக்கு அப்புறம் நான் 2 மதிப்பு, ஒரு மதிப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா இங்க பாருங்க, இந்த கேள்வியில ஒரே ஒரு மதிப்பு கிடைச்சிருச்சு, நாம ஜாலியா சால்வ் பண்ணிட்டோம். பட் நமக்கு 2 மதிப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? 2 மதிப்பு எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் அந்த 2 மதிப்புல 1 என்னவா இருக்கலாம்? பெருமமா இருக்கலாம், இல்லைன்னா என்ன இருக்கும்? சிறுமமா இருக்கலாம். அப்ப நான் பெருமமா சிறுமமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் 2வது டைம் நான் வகைப்படுத்தணும். புரிஞ்சுதா? இப்போ 2வது டைம் வகைப்படுத்தும் போது எனக்கு 2வது டைம் வகைப்படுத்துறேன். அப்படி வகைப்படுத்தும் போது எனக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அது என்ன சொல்லலாம்? சிறுமம் சொல்லலாம். சிறுமம். இதுவே நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னவா இருக்கும்? பெருமமா இருக்கும். புரியுதா? ஸோ 2வது டைம் வகைப்படுத்தும் போது எனக்கு பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா பெருமம், சரி சிறுமம், நெகட்டிவ் வந்துச்சுன்னா பெருமம். புரியுதா பசங்களா? இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாருங்க. இப்போ நான் என்ன எடுக்க போறேன் தெரிஞ்சுக்க. இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? u = அதே தான் நான் எடுக்க போறேன். a divided by நான் எடுத்துட்டேன் r² minus b divided by r ன்னு எடுத்துட்டேன். b divided by r இல்லைன்னா a divided by r minus b divided by r. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ பெரும மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டான். பெருமமாக இருக்கும்போது யூங்கிறது நிலையாற்றல் பெருமமாக இருக்கும்போது தொலைவை காண்க அப்படிங்கிறது கேட்டாங்க. தொலைவை காண்க, இதுதான் நமக்கு ஒரு கேள்வி. ஸோ காண்க. இப்போ கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா u = a divided by r³ minus b divided by r. பெரும மதிப்பு u பெருமமாக இருக்கும்போது தொலைவை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேம் தான். இது பாருங்க, இதுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துட்டேன்? a divided by r² minus b divided by r. நிலையான சமநிலைக்கு அத்தொகையின் தொலைவு அப்படின்னு கேட்கலாம். பெரும மதிப்பு இருக்கும்போது அதோட தொலைவு என்னன்னு கேட்கலாம். சிறும மதிப்பா இருக்கும்போது அதோட தொலைவில் கேட்கலாம். இப்போ நான் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா பெரும மதிப்பா இருக்கும்போது அதோட தொலைவு எடுக்கிறேன். ஒரு நிமிஷம் பசங்க. ஓகே, பெருமமா இருக்கும்போது எப்படி கால்குலேட் பண்ணலாம் பார்க்கலாமா? இப்போ நான் என்ன பண்ணணும்? பெருமன்னு சொல்லிட்டாங்க, du/dr என்ன சொல்லிட்டாங்க? 0ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வகைப்படுத்தலாமா? வகைப்படுத்தும் போது என்ன கிடைச்சிடும்? u = a r⁻³ minus b r⁻1 சொல்லலாமா? du/dr சொல்லும் போது என்ன கிடைச்சிரும் பாருங்க? -3 a r⁻4 ஆயிருமா? -3 -1 4 ஆயிருமா? மைனஸ் இங்க பாருங்க, இது 1, இதை நான் வகைப்படுத்தும் போது பிளஸ் ஆயிரும். 1 × 2. தயவுசெய்து புரியலன்னா நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. ஏன்னா நாம எழுத போறது ஒரு 3 மணி நேர எக்ஸாமா இருக்கனால நாம ஸ்பீடப் பண்ணணும். இதுல தான் நம்மளால ஸ்பீடப் பண்ண முடியும் பசங்களா. du/dr எடுத்துட்டேன். -3 a r-4 n × x⁻n - 1. இப்போ நான் உள்ள மைனஸ் பண்றேன். -1 n b r⁻1 -1. புரியுதா? இங்க 3 - 1, அதனால -3 -1, இங்க என்ன -1 -1. இப்போ என்ன ஆயிரும்? -3 a r⁻4 மைனஸ் பிளஸ் ஆயிரும் b r⁻2. இப்போ நான் மாத்துறேன். இப்போ மாத்தும் போது என்ன கிடைச்சிரும் பாருங்க, இது இந்த சைடு கொண்டு வந்து 3 r⁻4 = b r⁻2. புரியுதா பசங்களா? இப்போ நான் இதை கீழே கொண்டு வரேன். 3a r⁻4 b divided by r³ அதை அப்படியே வச்சுக்கிறேன். r⁻2. இதை இங்கே நான் பெருக்கும் போது எனக்கு கிடைச்சது 3a divided by b is equal to r⁻4 - 2. எனக்கு கிடைச்சிடும் r⁻2ன்னு சொல்லலாமா? r⁻2. இப்போ அங்க பாருங்க, இது r², r⁻2, இதுனா 3a/b. இப்போ எனக்கு r வேணும்னா என்ன கிடைச்சிடும்? +r மைனஸ். புரிஞ்சுதா? +r மைனஸ் √3a/2ன்னு சொல்லலாமா? a/bன்னு சொல்லலாமா? ஏன்னா +√3a/2 வரும், -3 √a/3ன்னு வரும்.
இப்போ ஆருக்கு எவ்வளவு மதிப்பு கிடைச்சிருக்கு? 2 மதிப்பு கிடைச்சிருக்கு. எப்படி? +1 இன்னொன்று -1. ப்ளஸ்ஸாக இருக்கும்போது பெருமமாக இருக்கலாம், இல்லைனா சிறுமமாக இருக்கலாம். மைனஸாக இருக்கும்போது பெருமமாக இருக்கலாம், சிறுமமாக இருக்கலாம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாம இரண்டாவது டைம் நான் என்ன பண்ணணும்? வகைப்படுத்தணும். அப்பதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் முதல் டைம் வகைப்படுத்தினால எனக்கு இது தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் இரண்டாவது டைம் வகைப்படுத்த போறேன். புரியுதா பசங்களா? ஸோ இப்போ இரண்டாவது டைம் நான் வகைப்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இப்போ நான் அழிச்சிட்டு இதை இங்கே அழிச்சிட்டு நான் வரைகிறேன், எழுதுறேன். ஓகே, இப்போ இரண்டாவது டைம் நான் வகைப்படுத்த போறேன். எதை? யூவை இன்னொரு டைம் வகைப்படுத்த போறேன். d²u/dr². அப்படின்னா என்ன அர்த்தம்? d/dr du/dr. அப்படின்னா வகைப்படுத்தினதை இன்னொரு டைம் நான் வகைப்படுத்த போறேன். ஸோ இப்போ இதை வகைப்படுத்தலாமா? என்ன கிடைச்சிருன்னு பாருங்க. இதை நாம் வகைப்படுத்தும் போது -3 × என்ன சொல்லலாம்? -4 ar பவர் என்ன சொல்லலாம்? -5 ஆயிருமா? -4 -1. புரியுதா? இப்போ என்ன ஆயிரும் பாருங்க. இந்த இடத்துல பிளஸ்ஸா இருக்கா? இது பிளஸ்ஸா இருக்கும்போது என்ன ஆயிரும்? மறுபடியும் வகைப்படுத்தும் போது -2 br பவர் -3. புரியுதா பசங்களா? இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நான் எடுக்கிறேன். மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிருக்கும். 12 ar பவர் 5 -5 -2br³ இதுதான் dx². இப்போ இந்த மதிப்பு 2 மதிப்பு இருக்கு. r +√3a/b -√3a/b. இந்த 2 மதிப்பை நான் இதுல பிரதியிடணும். இந்த ஆருக்கு பதிலாக பிரதியிடணும். புரியுதா? இந்த ஆருக்கு பதிலாக பிரதியிடும் போது மறுபடியும் சொல்றேன், எனக்கு இந்த ஆர் எடுத்துட்டு போய் இந்த இரண்டாவது டைம் நான் வகைப்படுத்துறதுல ஆருக்கு பதிலாக பிரதியிடும் போது எனக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா சிறுமம், நெகட்டிவ் வந்துச்சுன்னா பெருமம் சொல்லலாம். இதுதான் நமக்கு ஒரு ஐடியா. புரியுதா பசங்களா? ஸோ பெருமம் சிறுமம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுதா? ஸோ தயவு செய்து இதை புரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் நிறைய கான்செப்டோட. தேங்க்யூ பசங்களா.